Good morning, students. Today in your English class, we are going to see an important grammar topic, active voice and passive voice. So, active voice na enna, passive voice na enna அப்படின்ற difference நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா that is easy to make the conversion. So, first sentence பாருங்க, the team leader presented the report. The team leader presented the report. யாரு report present பண்ணா? The team leader. இதே second sentence பாருங்க, the report was presented by the team leader. So இங்க வந்து எதை present பண்ணாங்க? The report. So importance வந்து இங்க வந்து team leaderக்கு இருக்கு, இங்க வந்து reportக்கு இருக்கு. So இதுதான் வந்து active and passive voiceக்கான difference. The team leader presented the report. இதுல வந்து பாத்தீங்கன்னா the subject is the doer of the action. அதாவது subjectனா the team leader தான் subject. So யாரு ஒரு ஆக்ஷனை செய்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா the team leader. So subject is the doer of the action அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து active voice. So subject வந்து ஒரு ஆக்ஷனை செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்தா அது வந்து active voice. இதே வந்து the subject is not the doer of the action அப்படின்னு இருந்ததுன்னா அது passive voice. For example, இந்த second sentenceல உங்களுக்கு வந்து subject வந்து the report. So இந்த report அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷனை செய்துதா அப்படின்னு கேட்டா இல்ல, ரிப்போர்ட்டை தான் டீம் லீடர் பிரசன்ட் பண்ணாரே தவிர ரிப்போர்ட் வந்து எந்த ஆக்ஷனையும் செய்யல. ஸோ ஒரு சென்டென்ஸை படிக்கும்போது சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை செஞ்சா அது ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை செய்யலைன்னா அது பாசிவ் வாய்ஸ். இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இது படிக்கும் போதே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு சென்டென்ஸை படிக்கும் போதே அந்த சென்டென்ஸில் வர சப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை செஞ்சால் அது ஆக்டிவ் வாய்ஸ், அந்த சென்டென்ஸில் வர சப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை செய்யலைன்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். நார்மலி பாசிவ் வாய்ஸ் வந்து பை வரும், ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பாசிவ் வாய்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் பை வராமல் ஹிடனாக கூட வரலாம். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ பாசிவ் வாய்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதா இங்கே கொடுத்துருக்காங்க. The focus is on the action rather than the doer of the action. ஸோ doer யார் ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு அந்த ஃபோக்கஸ் வந்து ஆக்ஷனை பொறுத்து இருந்ததுன்னா அப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். About 50% of the graduates are employed in IT related sectors. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ் அந்த பை எல்லாம் வந்து ஹிடன் தான், பிகாஸ் தே ஆர் எம்ப்ளாய்டு பை எம்ப்ளாயர். ஸோ பை வந்து ஹிடன், பட் ஆக்சுவலி இது வந்து பாசிவ் வாய்ஸ் தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 50% of the graduates are employed in IT related sectors. ஸோ ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஆக்ஷனில் வந்து ஃபோக்கஸ் இருக்கும் போது நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் we do not know who the doer is. யார் வந்து அந்த ஆக்ஷனை செய்தாங்க இல்லை செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், my bike was stolen yesterday. ஸோ இந்த இடத்துல வந்து யார் வந்து திருடினாங்கன்றது தெரியாது. ஸோ my bike was stolen yesterday by somebody. ஸோ யாரோ ஒருத்தர் திருடியிருக்காங்க, யாருன்னு தெரியாது. ஸோ அந்த ஆக்ஷனை செஞ்சவங்க யாருன்னு தெரியாத போது நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் we talk of a system or a process. நம்ம வந்து ஒரு சிஸ்டமை பற்றியோ இல்லை ஒரு ப்ராசஸ் பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், the vegetables are washed well, then they are cut into cubes. ஸோ are washed, are cut இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸே அந்த வேலையை செய்தா, அந்த ஆக்ஷனை செய்தா, வாஷ் பண்ணுற ஆக்ஷன் கேட்டால் இல்லை. ஸோ வேற ஒருத்தர் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்க. ஸோ த வெஜிடபிள்ஸ் ஆர் வாஷ்ட் வெல் பை மீ ஆர் பை மை மதர். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம். We write newspaper headlines and notices at public places. ஸோ நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸு அப்புறம் நோட்டிசஸில் இருக்கிற அந்த ஹெட்டிங்ஸு இது எல்லாமே வந்து பாசிவ் வாய்ஸில் நம்ம எழுதணும். We describe changes that have taken place. ஸோ நம்ம ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லும் போது நம்ம passive voice யூஸ் பண்ணோம். Our school looks completely different. The whole place has been painted. So the whole place has been painted by somebody. ஸோ அதுதான் வந்து இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஹோல் பிளேஸும் வந்து பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ யார் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க? பை பெயிண்டர். ஸோ அது வந்து ஹிடனாக இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ஆக்ஷனில் இருந்தால், நெக்ஸ்ட் யார் அந்த ஆக்ஷன் செய்தாங்கன்றது தெரியாமல் இருந்தால்,
நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் பற்றியோ ஒரு சிஸ்டம் பற்றியோ பேசும்போது நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ், நோட்டீஸோட ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் போடும்போது அப்புறம் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லும் போது நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது டென்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் பாசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றணும், பாஸ்ட் டென்ஸ் வந்தால் எப்படி மாற்றணும், கண்டினியூஸ் டென்ஸ் வந்தால் எப்படி மாற்றணும் அப்படின்றதான் நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த சேஞ்சஸ் டு மேக் வென் கன்வெர்ட்டிங் அன் ஆக்டிவ் வாய்ஸ் இன்டு அ பாசிவ் வாய்ஸ், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் வரும்போது எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஹீ மேக்ஸ் காஃபி. அதே வந்து பாசிவ் வாய்ஸில் வரும்போது காஃபி இஸ் மேட் பை ஹிம். ஸோ இங்கே இருக்கிற அந்த காஃபியை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுடணும். காஃபி மேக்ஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அது வந்து பாசிவாக மாறும்போது இஸ் மேட் அப்படின்னு சொல்லி வரணும், பை ஹிம். ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வந்ததுன்னா இஸ் மேக்கிங் வரும்போது இஸ் பீயிங் மேட் பை ஹிம் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இஸ் கண்டிப்பாக போடணும், ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் ஆர் போடணும், அண்ட் தென் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் வந்து இஸ் போட்டுட்டு மேக்கிங் அப்படின்னு இருக்க அந்த கண்டினியூஸை எடுத்துட்டு பீயிங் போட்டுட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஹேஸ் மேட் வரும். ஸோ அதை பாசிவாக மாற்றும் போது ஹேஸ் பீன் மேடுன்னு சொல்லி போடணும். ஜஸ்ட் பீன், பிஇஇஎன் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹீ மேட் காஃபி. மேட் வரும்போது வாஸ் மேட் அப்படின்னு போடணும். இதே ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் WERE, வேர் மேட் அப்படின்னு சொல்லி போடணும். He was making coffee. Past continuous tense வரும்போது was being made போடணும். அதே மாதிரி plural subject வந்தால் were போடணும். Past perfect tense had made வரும்போது had been made போடணும். Simple future will make வரும்போது will be made அப்படின்னு சொல்லி எழுதணும். Future perfect tense will have made வரும்போது will have been made அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இந்த டேபிளை வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகிற வரைக்கும், நல்லா உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நல்லா வந்து படிக்கணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் வந்தால் பாசிவ் வாய்ஸ் எப்படி, ஏன்னா ஒரு ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டென்ஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க, ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக போடுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ ஹீ மேக்ஸ் காஃபி அப்படின்றதுல ஹீன்றது தான் டூவர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ அதை பாசிவாக மாற்றும் போது ஹீ வந்து பின்னால் போயிடணும், காஃபி பின்னால் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து முன்னால் வந்துடணும். ஸோ காஃபி இஸ் மேட் பை ஹிம். அதே மாதிரி தான் எல்லா சென்டென்ஸும் நீங்கள் மாற்றணும், ப்ளஸ் டென்ஸை வந்து மாற்றணும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. Convert the following active sentences into passive sentences by supplying an appropriate passive verb form. So she will not recognize us. இது வந்து active voice. She will not recognize us. So இதை பாசிவா மாற்றும் போது us அப்படின்றது ஃப்ரண்ட்ல வந்துடணும். ஸோ வியா மாறிடும். We will not be recognized by her. So will not recognize அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா future tense, simple future tense. ஸோ அப்படி வரும்போது நம்ம பாசிவாக மாற்றும் போது will not be recognized அப்படின்னு சொல்லி மாற்றணும். They didn't invite me, but I went anyway. So they didn't invite me, but I went anyway. ஸோ தே டிட் நாட் இன்வைட் மீ அப்படின்றத தான் நம்ம இப்போ மாற்றணும். ஸோ மீன்றது வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது ஐ ஆகிடும். ஸோ இங்கே டிட் நாட் இன்வைட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மாற்றி எழுதும்போது ஐ வாஸ் நாட் இன்வைட்டட் பட் ஐ வெண்ட் எனிவே அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து தே broke up the table for firewood. ஸோ இதை வந்து மாற்றி எழுதும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா they broke up the table தான் ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து அதுதான் வந்து பாசிவ் வாய்ஸை மாற்றும் போது ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ the table was broken up for firewood அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதணும். பிகாஸ் broke அப்படின்றது வந்து past tense. ஸோ அதை மாற்றி எழுதும்போது was broken up அப்படின்னு சொல்லி எழுதணும். Next, she has won the first prize.
ஸோ இங்கே வந்து has won அப்படின்னு இருக்கு. ஸோ present perfect tenseல இருக்கு. ஸோ the first prize has been won by her அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து a friend of mine is repairing the car. So the car is being repaired by a friend of mine. Is repairing அப்படின்றது continuous tense, present continuous tense. So அதை மாற்றி எழுதும்போது is being repaired அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். Begin the work tomorrow. So இந்த இடத்துல work அப்படின்றது தான் object. So அதை first கொண்டு வந்து let the work begin அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து simple present tense. So இதை மாற்றி எழுதும்போது let the work be begin tomorrow அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதணும். They speak English in New Zealand. So English is spoken in New Zealand அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதணும். Because speak அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு present tense. ஸோ அதை மாற்றி எழுதும் போது is spoken in England அப்படின்னு சொல்லி எழுதணும். His attitude shocked me. ஸோ shocked அப்படின்றது என்னது simple past tense. ஸோ அதை மாற்றும் போது was shocked வரணும். ஸோ I was shocked by his attitude. She had already sent the parcel. ஸோ had sent அப்படின்றது past perfect tense. ஸோ அதை மாற்றி எழுதும் போது the parcel had already been sent by her அப்படின்னு சொல்லி எழுதணும். Her silence worries me. Worries அப்படின்றது simple present tense. ஸோ அதை மாற்றி எழுதும்போது I am worried by her silence அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டென்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்றது இந்த டேபிளில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். So next, see exercise is very easy. Match the following active voice sentences with passive voice. So I will never forget this experience. This experience will never be forgotten by me. So over active voice and passive voice நீங்க படிக்கும் போதோ அதில் என்ன டென்ஸ் இருக்கு அதை எப்படி வந்து மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். அப்படி பண்ணதான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். Mother made a cake yesterday. A cake was made by my mother yesterday. So இந்த இடத்துல will never forget, will never be forgotten. So இது வந்து future tense. So அது போடும்போது will never be forgotten போட்டிருக்காங்க. இந்த இடத்துல made is simple past tense. So அதை மாற்றும் போது was made அப்படின்னு போடணும். Have you finished the report? Has the report been finished by you? So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு have finished அப்படின்றது present perfect tenseல இருக்கு. ஸோ அதை மாற்றும் போது has the report been finished by you. இங்கே ஏன் have போடாமல் has போட்டிருக்காங்க அப்படின்னா report அப்படின்றது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அதனால has போட்டிருக்காங்க. இந்த இடத்துல யூன்றது வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் யூ வரும்போது have தான் போடணும். நம்ம டென்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதனால இங்கே have போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். The tiger was chasing the deer. ஸோ இந்த இடத்துல was chasing வந்து past continuous tense. ஸோ அதை மாற்றும் போது was being chased அப்படின்னு சொல்லி போடணும். She has written a novel. ஸோ a novel has been written by her. Has written அப்படின்றது present perfect tense. அதை மாற்றும் போது has been written by her சொல்லி போடணும். ஸோ முக்கியமாக நீங்கள் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் கவனிக்க வேண்டியது டென்ஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றது தான் நம்பர் 1. செகண்ட் வந்து ஆப்ஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுடணும் பாசிவ்ல. யார் அந்த ஆக்ஷனை பண்ணாங்களோ அதை வந்து லாஸ்ட்டாக பை போட்டு கொண்டு வரணும். இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில். சர்டன் இம்பரேட்டிவ்ஸ் அண்ட் பாசிவ் போகிறேங்க. இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வந்தால் எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்றது. ஓப்பன் த விண்டோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இதை பாசிவாக மாற்றும் போது லெட் த விண்டோ பி ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லி போடணும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். லெட் போடணும். லெட் போட்டு the window அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். let the window. இந்த இடத்துல open அப்படின்னு இருக்கு. ஸோ present tense. ஸோ அதை மாற்றும் போது be opened. இது வந்து ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால be opened அப்படின்னு சொல்லி போடணும். நெக்ஸ்ட் do not pluck the flowers. இந்த இடத்துல not வந்திருக்கு imperative sentence. ஸோ அதே மாதிரி தான் let ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. let the flowers not be plucked. pluck அப்படின்றது present tense. ஸோ be plucked அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க some more examples. help me. you are requested to help me. பாசிவா மாற்றும் போது
you are requested to help me. இந்த இடத்துல by எல்லாம் வராது, ஆனாலும் வந்து இது passiveல தான் இருக்கு because நீங்க இந்த tense பார்க்கும்போதே தெரியும் are requested அப்படின்னு வருது. Next, don't touch it. இது வந்து ஒரு warning, so அது வந்து you are warned not to touch it. So you are warned அப்படின்னும் போது you are warned not to touch it by mother இருக்கலாம், father இருக்கலாம். So அது வந்து hidden இருக்கு, so அதனால இது passive voice. So next வந்து certain imperative sentence வந்து you have to change into passive voice. So few sentences பார்க்கலாம். Stanley will inform you later. So அப்போ நம்ம என்ன பண்ணோம், you first கொண்டு வரணும். You will be informed by Stanley later அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதணும். People speak Portuguese in Brazil. So அப்போ நம்ம என்ன எழுதணும், Portuguese is spoken by people in Brazil. So my grandfather built this house in 1943. So this house was built by my grandfather in 1943. Do not hurt the animals. Let the animals not be hurt. You must not drop litter in the streets. So இது வந்து நீங்க you must not drop litter in the streets அப்படின்னும் போது இது வந்து ஒரு order மாதிரி இருக்கு. So you are requested not to drop litter in the streets அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதலாம். Carry it home. Let it be carried to home அப்படி மாத்தி எழுதணும். They are decorating the wall. So are decorating வந்திருக்கு. So the wall is being decorated by them. So they இருக்கும்போது plural subject, so are வரணும். But the wall subjectல வரும்போது அது வந்து singular, so அதனால the wall is being decorated by them ன்னு மாத்தணும், is போடணும். He has already mended the TV set. The TV set has already been mended by him அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதணும். So practice பண்ணுங்க some more sentences. நிறைய sentences வந்து active sentences எடுத்து அதை passive மாத்தி நீங்க வந்து try பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மாத்த முடியும். So first rules வந்து clear-ஆ புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, மைண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க, and then attempt பண்ணுங்க sentence வந்து convert பண்றதுக்கு. Then உங்களால ஈஸியா active and passive voice பண்ண முடியும். So practice பண்ணுங்க. ஏதாவது doubts இருந்தா comment பண்ணுங்க. I'll clarify your doubts, and thank you for watching this video.